ஹலோ, பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த அழகான ஒரு புதிய காலை வேளை காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபேஸ்புக் ஊடாக என்னை வாழ்த்திய, எனக்காக செபித்த உங்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபை நம்மளோடு கூட இருந்து நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய காரியங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக கர்த்தர் முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. நமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய தேவன் ஏதோ ஒரு காரியத்திலே சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அல்லது இயற்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நமக்காக நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் தியானத்துக்கு எடுத்த வேத பகுதியானது மாற்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாற்கு 14:3. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசு மேல் ஊற்றினாள். ஆண்டவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ மரியாள் என்று சொல்லுகிறார்கள். பாவியாக இருந்த மரியாளாக இருக்க விபச்சாரத்திலே அவள் கையுமையுமா பிடிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்ட பெண்ணாக இருக்க வேணும் என்றெல்லாம் அங்கே பலர் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அங்கே வேத ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்றின்படி அவள் ஒரு பாவியாக இருந்து அவள் ரட்சிக்கப்பட்டவள். அவளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்த தெய்வத்துக்கு அவள் தன்னை அர்ப்பணிக்க அவள் முடிவு செய்தாள். இங்க நாங்க பார்க்கிறோம், அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் வந்து இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசு மேல் ஊற்றினாள். உடைத்து அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள். அப்ப இந்த நளதம் என்னும் இந்த உத்தம தைலம் இது பாருங்க, அந்த நாட்களிலே பெண்கள் தங்களை அழகுபடுத்துவதற்கும் ஆண்களை வசீகரிப்பதற்கும் இந்த தைலத்தை பூசிக்கொள்வார்கள், பயன்படுத்துவார்கள். சில தவறான விபச்சார போன்ற தவறான தொழில் செய்கிறவர்கள் இந்த தைலத்தை பூசுவார்களாம், ஆண்களை வசீகரிக்கும்படியாக, தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக. இந்த ஸ்திரீ, இந்த பாவியான ஸ்திரியும், இங்கே ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற இடங்களில் பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு தொழில் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே அவள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அவள் தான் தொழில் செய்வதற்கு பயன்படுத்திய அந்த காரியத்தை அவள் ஆண்டவர்கிட்ட கொண்டு வராள். அவளுடைய தொழில், அவளுடைய அந்த பாவமான தொழிலுக்கு காரணமாக முக்கிய ஒரு முதலீடாக இருந்த அந்த நளதம் என்னும் அந்த தைலத்துடைய அந்த பரணியை கொண்டு வந்து அவள் கொஞ்சம் எடுத்து ஊத்தி இருக்கலாம், தொட்டு பூசி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுங்க, அதை உடைத்தால் பாருங்கள். இனி அவளுடைய தொழிலுக்கு அது பிரயோஜனப்படக்கூடாது, அந்த தொழில் அவள் செய்யக்கூடாது. அதை உடைத்து ஆண்டுடைய சிரசிலே முழுதுமாக ஊற்றுகிறாள். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை தவறான காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறோம். அவற்றையெல்லாம் அங்கே நாம் விட்டு வைக்க கூடாது. பாருங்க,
வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப பழையவைகள் ஒளிந்து போயின. அப்ப இந்த நாட்களில் அனைவருடைய வாழ்க்கையில பழையவைகள் ஒளிந்து கொண்டன. அப்பப்ப அது எழும்பி வார மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. பழையவைகள் எல்லாமே ஒளிந்து போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பது அதுதான். ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். பழைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் உடைத்து ஊற்றிவிட வேண்டும். இந்த காலை வேளையிலே எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். இந்த பகுதியிலே அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். அநேக வேத சத்தியங்களை நான் இதில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அதுக்கு பிற்பாடு சீசுகள் தரித்திரத்தை குறித்தெல்லாம் சொல்லுகிறார்கள். இதை விட்டு தரித்திரத்தை கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி நான் அதை குறித்து கூட பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த நாளில் நாம் தியானிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு முழுவதும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அவள் இந்த பெண் தன்னுடைய பாவமான வாழ்க்கைக்கு பயன்படுத்திய காரியங்களை அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உடைத்து ஊற்றி விடுகிறார். இன்றைக்கு நாம் பாருங்க, ஆண்டவர் நம்ம எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலிருந்து, எவ்வளவு பெரிய பாவமான வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு நம்மை எவ்வளவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? எவ்வளவு முழுவதும் நம்ம ஆண்டவருக்கு கண்டு ஒப்பு கொடுக்கிறோமா? அன்றைக்கு அநேக நேரங்கள் நாம் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. நாம் உலக காரியங்கள் இருக்கும் பொழுது, நான் ரட்சிக்கப்படும் முன்பதாக உலக பிரகாரமான பாவமான அனித்தியமான காரியங்களுக்கு எவ்வளவு நேரத்தை கொடுத்தோம் பாருங்க, எவ்வளத்தை செலவழித்தோம். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எத்தனை மணிக்கணக்கிலே நாங்கள் போய் நம்முடைய நண்பர்களோடு கூட அரட்டை அடித்துக் கொண்டிருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு ஜெபத்துக்கு வருவதற்கு நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. சில வேளையில ஆராதனைக்கு வருவது கூட நேரம் இல்லாமல் இருக்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உலக பிரகார காரியங்களுக்கு எவ்வளவு செலவழித்திருக்கிறோம், எவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறோம். அழிந்து போற காரியங்களுக்காக எவ்வளவு பணத்தை செலவழித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோன்னே தேவனுடைய காரியங்களுக்கு செலவழிப்பதிலே எவ்வளவு நாம் பின்னிக்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் அங்கே உலக பிரகாரமாக நாம் ரட்சிக்கப்படும் உலக பிரகாரமான பாவமான சந்தோஷங்களை அனுபவிக்கும்படியாக எவ்வளவு நேரங்களை செலவழித்திருக்கிறோம். தியேட்டர்லையும் மற்ற இடங்களிலும் களியாட்ட இடங்களிலும் எவ்வளவு நேரங்களை செலவழித்திருக்கிறோம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற நேரத்தை பாருங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த காலை வேளையிலே இந்த பெண், இந்த பாவியாக இருந்த பெண், அவள் இயேசுவை அறிந்து கொண்டாள், ரட்சிக்கப்பட்டாள், பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டாள். ஆகவே தன்னுடைய பாவ அந்த தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரியம் எல்லாவற்றையுமே அப்படி ஆண்டவருக்கு கண்டு கொடுத்தார். இந்த நாளில் ஏன் நாம் ஆண்டவருக்கு நம்முடைய காரியங்களை நேரங்களை கொடுக்க கூடாது முழுவதுமாக? ஏன் நாம் உலக காரியங்களுக்கு, அழிந்து போற காரியங்களுக்கு நாம் செலவழித்தோமே, கணக்கு பார்க்காம செலவழித்தோமே? ஏன் கடவுளுடைய காரியங்களுக்கு நாம் கொடுப்பதற்கும் செலவழிப்பதற்கும் நாம் யோசிக்கின்றோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எத்தனை நேரங்களை செலவழித்து இருக்கிறோம், எவ்வளவு இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறோம், எவ்வளவு பிரயாணம் பண்ணி இருக்கிறோம், எவ்வளவு பணத்தை செலவழித்து இருக்கிறோம் உலக பிரகாரமான அழிந்து போற காரியங்களுக்காக. ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம், நமக்கு நேரம் இல்லை, ஜெபத்துக்கு நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, ஒரு பிரசங்கத்தை கேட்க நேரம் இல்லை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த காலை வேளையில இந்த பெண் அந்த நலதம் என்னும் தைலத்தை கொண்டு அந்த பரணியை உடைத்தா. இனி அது பயன்படுத்தப்படக்கூடாது. இனி என்னுடைய தொழிலுக்கு அது அப்படிப்பட்ட தொழிலை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டார். ஆகவே முழுவதும் உடைத்து அதை ஆண்டவருக்கு கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், நேரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு
உலக பிரகாரமான காரியங்களை தீவிரமாய் செயல்படுத்துமோ அதே தீவிரத்தை நாம் ஆண்டவருடைய காரியங்களிலே காண்பிப்போம். எவ்வளவு பணத்தை உலக பிரகாரம் காரியங்களுக்கு செலவழித்தோம். ரட்சிக்கப்பட நாட்கள் எவ்வளவு பணத்தை செலவழித்தோம், கணக்கு பார்க்காம கொடுத்தோம். இன்றைக்கு விசுவாசிகள் சர்ச்சுக்கு வந்து கசவம் கொடுத்தா, காணிக்க கொடுத்தா உடனே கணக்கு பார்க்கற, பாஸ்டர்ட்ட கணக்கு கேட்கறது. உலக பிரகாரமா இருக்கும் அப்படி கேட்டோமா? சிந்தித்து பாருங்க. அவ்வளவு நேரம் நாங்கள் தியேட்டர்ல போயிருந்து இத்தனை மணித்தியாலும் 3 மணித்தியாலும் தியேட்டர்ல போயிருந்து எல்லாம் என்ஜாய் பண்ணணும். இன்றைக்கு 2 மணித்தியாலும் ஆராதனையில வந்து இருப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். பாஸ்டர்ஸ் மேல எவ்வளவு பிரியாசப்பட வேண்டி இருக்குது. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டி இருக்குது, சனிக்கிழமை விசிட் பண்ண வேண்டி இருக்குது, வாங்கன்னு கூப்பிட வேண்டி இருக்குது, போன் பண்ணி நாளைக்கு ஆராதனை வந்துருங்கன்னு சொல்ல வேண்டி, ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது. ஆனால் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக தியேட்டர்காரன் வந்து நம்மளை கூப்பிட்டானா? இல்ல. போய் 3 மணித்தியால் அப்படி இருந்து ஆடாம அசையாம இருந்து அப்படியோ எல்லாம் ரசிச்சோம் அல்லவா? ஏன் இன்றைக்கு அந்த நேரங்கள் அந்த காரியங்களை ஏன் ஆண்டவருக்கு நாம் கொடுக்க கூடாது? முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். ஆமென். இந்த காலவெளியிலே முழுவதுமாய் ஆண்டவருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். உலக பிரகாரமான காரியங்களை காண்பித்த தீவிரத்தை, உலகம் நாம் ரட்சிக்கப்பட்டது முன்பாக நாம் நடந்து கொண்டதை பார்க்கலும் ரட்சிக்கப்படும் ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் அதிகமாக ஈடுபடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை பயன்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே உமது சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உமது சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவது முன்பதாக உலக பிரகாரமான காரியங்களிலே அதிக தீவிரம் காட்டினோமே. ஆண்டவரே, அதிகமான காரியங்களை செய்தோமே. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் குறைந்து விட்டது சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் போய்விட்டது ஐயா. இந்த காலவெளியிலே ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பாவியாக ஸ்திரியுடைய வாழ்க்கையிலிருந்து, இந்த காரியத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டோம் சுவாமி. அவள் அந்த தைலம் முழுவதையும் அந்த பரணியை உடைத்து முழுவதும் ஊற்றினார். முழுவதுமாக ஊற்றினார். முழுவதும் ஊற்றினார். ஆண்டவர், இந்த காலவெளியிலே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நேரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உலக பிரகாரமான காரியங்களை காண்பித்த அந்த தீவிரத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையில காண்பிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்தும் உமது பிள்ளைகளோடு இடைவிடும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஆண்டவரே உலகத்தின் பின்னாலே இழுப்புண்டு போகாதபடிக்கு, உலக பிரகமான காரியங்களிலே தீவிரமாய் செயல்படாதபடிக்கு, தேவராஜ்யத்தின் காரியங்கள் தீவிரமாய் செயல்பட நீர் எங்களை வழி நடத்தினபடியால் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வெள்ளங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக. நீங்க ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இந்த கால வெள்ள வியாதியோடு கூட இருக்கிறவர்களை சுகமாக்குவீராக. இந்த கால வெள்ள ஆண்டவரை வேதனையோடு கூட இருக்கிறவர்களை சுகமாக்குவீராக. இந்த கால வேளையிலே ஆண்டவரே, வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் மத்தியிலே வாழ்கிற மக்கள் மேல் நீர் மனதுருக்கம் உடைய தேவனாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஐயா. வறுமைகள் நீங்கட்டும் ஐயா. தரித்திரங்கள் அகன்று போகட்டும். எல்லா பொருளாதார பிரச்சனைகளும் அகன்று போகட்டும் கர்த்தாவே. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஐயா. தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலையோடு கூட இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே ஒரு நம்பிக்கையை கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் ஐயா. தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும், விசேஷமாய் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை குறித்தும் கவலையோடு கூட இருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீர் அவர்களை ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவர் வார்த்தையின்படியே ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே,
தோல்வியிலே நஷ்டத்திலும் போய்கொண்டிருக்கிற வியாபாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்களில் செழிப்படைவதாக. யார் யார் இந்த காலவில் அப்படிப்பட்ட வேதனையோடு கூட இருக்கிறார்களோ ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில கத்த நன்மையான காரியங்களை செய்வீராக. மறுபடியும் தலைக்கட்டும் சுவாமி, அந்த வியாபாரங்கள் மறுபடியும் செழிக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. தடைகள் நீங்கட்டும் சுவாமி. கடன் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக, நன்மைகள் செய்வீராக, கத்தர் கூட இருப்பீராக. ஆண்டவரே, வைத்தியசாலை இடங்களில் வியாதியோடு கூட இருக்கிறவர்கள், ஆண்டவரே உறவினர்களுடைய வியாதினாலே வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட இருக்கிறவருடைய வாழ்க்கையில கத்தர் அற்புதம் செய்யும். எல்லாருடைய வியாதி படுக்கை மாறட்டும் கத்தாவே. தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில பிறந்த நாளை கொண்டாடுகிறவன், திருமண ஆண்டை கொண்டாடுடைய வாழ்க்கையில கத்தர் ஆசீர்வாதங்களை கட்டளிடும், நன்மை செய்யும். ஆசீர்வாத தேவ சமாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு எமது பெரிய வெள்ளி ஆராதனையின் செய்தியிலே உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை சந்திப்போம். God bless you. Bye bye.